அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கம். நம்ம திடீர்னு ஏலக்காய் டீ வேணும்னா உடனே நாம் தயாரிக்க முடியாதுங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் எடுத்து நாம் இளவறுப்பாக வறுத்து நாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஸ்வீட்டு செய்கிறதுனா கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் வறுத்துக்கணும். வாங்க இப்போ வறுக்க பார்க்கலாம். இப்படி வறுக்கும்போது அப்படியே நல்லா உருண்டையாக ஆயிருங்க. வறுத்ததே நல்லா பொரிஞ்சிரும். பாருங்க, பொரிஞ்சிருச்சு. பொரிந்தவுடன் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நாம ஜாரில் சேர்த்துக்கணுங்க. அத்துடன் சர்க்கரை ஒரு 1.5 கரண்டி போதுமானது. இப்போ நைஸாக பொடி செஞ்சுக்குவோங்க. பாருங்க, நாம் கொரகொரப்பாக வேணாலும் அரைச்சிக்கலாம், நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாங்க. நான் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன், ஏன்னா அதுதான் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நாம் பாயாசம் வச்சாலும் அப்படியே ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம். டீ, ஏலக்காய் டீ தினசரி வச்சு குடித்தா அவ்வளோ நல்லது, மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நாம் இஞ்சி சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்துடன் இந்த ஏலக்காயும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நாம் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாங்க, கெடாது. சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க. நல்லா மூடி வச்சுக்கங்க, எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க.